ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முதல் முறையாக பாகிஸ்தான் பிரதமர் பேசியுள்ள வார்த்தைகள்தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அவர் பேசியது என்ன பார்க்கலாம் விரிவாக இந்த காணொளியில். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை நடத்தியது இந்திய ராணுவம். இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் பதில் தாக்குதலை நடத்தியது. ஆனால் இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்தது. இந்தியாவின் பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் நூர்கான் விமானப்படை தளம் பலத்த சேதமடைந்தது. இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் எதுவும் கூறாமல் மௌனம் காத்து வந்த நிலையில் செயற்கைக்கோள் எடுத்த படங்கள் உண்மை நிலையை வெளி உலகிற்கு காட்டியது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முதல் முறையாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளிப்படையாக பேசியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சம்பவத்தன்று அதிகாலை 2:30 மணியளவில் எனக்கு ஜெனரல் முனீர் கால் செய்தார். அப்போது நமது நாட்டின் முக்கிய விமான தளங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறினார். அது மிகவும் சங்கடம் கொடுத்த தருணம் என பேசியுள்ளார். அது மட்டுமின்றி இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானும் இந்தியாவும் அமைதியான அண்டை நாடுகளைப் போல காஷ்மீர் பிரச்சினைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அமைதி நிலவினால்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நம்மால் ஒத்துழைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முதல் முறையாக பாகிஸ்தான் பிரதமர் பேசியுள்ள இந்த வார்த்தைகள்தான் உலகளவில் கவனம் பெற்று வருகிறது.